ஹாய் ஆல் பிளாட்டர் பாக்ஸ் லான்ச் பண்ணியாச்சு இந்த கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர்க்காக. நம்ம எப்போவுமே யூஸ்வலாக ஆஃபர்ஸ் காம்போஸ் அப்படிலாம் கொடுத்தோம் அப்படின்னா மினிமலாக வந்து நம்ம கொடுத்துருப்போம். லைக் ப்ரௌனீஸ் ஸ்பெசிஃபிக்காக இந்த ஐட்டம் அப்படின்னு கொடுத்துருப்போம். இந்த வாட்டி வந்து நம்ம எல்லாமே வந்து காம்போவில் கொடுக்குறோங்க. நம்ம இந்த காம்போ ஏன் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, இதில் வந்து உங்களுக்கு 6 காம்போனன்ட்ஸ் கிட்ட நாங்கள் ஒரே ஒரு காம்போவில் கொடுக்குறோம். ஸோ நீங்கள் வந்து எதுவுமே உங்களுக்கு தேவைப்படாது. இந்த ஒரு காம்போ நீங்கள் வாங்குனீங்கன்னா இதில் நான் என்ன 6 காம்போனன்ட்ஸ் வைக்க போகிறேன் அப்படின்னா, ப்ரௌனீஸ் வந்து ஒரு காம்போனண்ட்டாக இருக்க போகுது. நிறையா பேருக்கு ப்ரௌனீஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நம்ம அதை ஸ்கிப் பண்ணாமல் ப்ரௌனீஸ் வச்சுருக்கோம். இன்னொன்றில் வந்து நம்ம குக்கீஸ் வச்சுருக்கோம், மில்க் சாக்லேட் குக்கீஸ். அப்புறம் இன்னொரு இதில் வந்து நம்ம ஸ்பாஞ்ச் கேக் வச்சுருக்கோங்க. இது மூணுத்துக்கும் நல்ல ஒரு இது கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி சாஸஸும் வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் வந்து இந்த சாஸஸ் எல்லாமே சேர்த்து ஒரு காம்போவாக வாங்கிட்டு போகலாம் நம்மக்கிட்ட. இந்த காம்போ வந்து நாங்கள் ப்ரீ ஆர்டர்ஸில் மட்டும்தாங்க நாங்கள் அக்செப்ட் பண்ணுறோம். ஏன்னா இது எங்களுக்கு பண்ணுறதுக்கே வந்து எங்களுக்கு 1 டே ஆகிரும். அதனால் நீங்கள் வந்து யாருக்கெல்லாம் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் ப்ரீ ஆர்டர்ஸ் கண்டிப்பாக கொடுத்துருங்க. அதனால தான் நாங்கள் இவ்வளோ ஏர்லியராக உங்களுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம் இந்த லான்ச்சை. இந்த பாக்ஸஸும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிச் அண்ட் எலிகண்ட்டாக இருக்கும். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான கிஃப்ட் அண்ட் காம்போஸ் நீங்கள் கொடுக்கணும், லைக் நார்மலாக இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பர்டிகுலர் காம்போவை நீங்கள் எங்ககிட்ட வாங்கி கிஃப்ட் பண்ணலாம். நான் வந்து இப்போ ஃபஸ்ட் காம்போனண்ட்டாக குக்கி தான் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு வந்து நான் நல்லா வந்து மினி குக்கியாக வேணும் அப்படின்றதுனால நான் இன்றைக்கி ஒரு பைப்பிங் பேக் தான் பைப் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஏன்னா குட்டி குட்டியாக நம்ம பால்ஸ் பண்ணி பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் கன்சியூமிங்காக இருக்கும் அப்படின்றதுனால நான் இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் நானும் இதுதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன், ஒரு பைப்பிங் பேக்கில் பைப் பண்ணுறது. ஆனால் இது ரொம்பவே சூப்பராக ஒர்க் ஆச்சுங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப அந்த டோ வந்து ரொம்ப ஸ்டிஃபாக இருந்ததுனால எனக்கு பைப் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. பட் ஆனால் ரொம்ப அழகாக ஒர்க் ஆச்சு இது. அண்ட் இந்த மாதிரி ஒரு ரவுண்டாக நான் பைப் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்மளுக்கு ரொம்ப வைடாக வேணாம் அந்த குக்கி. ஸோ இந்த மாதிரி சைஸில் நம்ம பைப் பண்ணிக்கிட்டால் போதும். ஸோ இந்த மாதிரி நான் எல்லாத்தையுமே அந்த டோ ஃபுல்லாக பைப் பண்ணி அந்த பேக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நம்மளோட எல்லாத்தையும் பைப் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. கொஞ்சம் நல்லா ஸ்பேஸ் விட்டு பைப் பண்ணியிருக்கேன். இப்போது நான் பேக் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ பாருங்கள் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் எல்லாம் சூப்பராக வந்துருந்துச்சு. அடுத்த காம்போனன்ட் பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி ஸ்பாஞ்ச் கேக் தான் நான் பண்ணுறேன். நான் வந்து பட்டர் பேப்பருக்கு பதிலாக இன்றைக்கி வந்து நான் அமுலோட பட்டர் பேப்பர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் முன்னாடியே அதுக்கு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ இந்த பேனுக்கு நான் கட் எதுவும் பண்ணாமல் சூப்பராக அது சூட் ஆச்சு. அந்த அப்படியே எக்ஸாக்ட் சைஸில் இருந்துச்சு அந்த பட்டர் பேப்பர். ஸோ நீங்களும் பட்டர் பேப்பர் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் ட்ரை பண்ணுங்கள். இதில் வந்து நான் நல்லா டேப் பண்ணிவிட்டு இதை நான் பேக் பண்ணுறதுக்காக ரெடியாக வச்சுக்கிறேன். இப்போ பேக் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியாக இருக்குது அப்படின்ட்டு. இப்போ நம்ம இதை நல்லா கூல் டவுன் ஆனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதில் வந்து ப்ளெயினாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம். சில பேர் நீங்கள் நினைப்பீங்க ஃபேமிலி கிஃப்ட் பண்ணுறீங்க அப்படின்னா சில பேருக்கு சாஸ் இல்லாமல் வேணும்னு கேட்பாங்க. அப்படி இருக்கிறவங்க அப்படியும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஸோ அதனால் டூவல் ஆப்ஷன்ஸ் மாதிரி தான் உங்களுக்கு நாங்கள் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அண்ட் இதில் வந்து கஸ்டமைசேஷன்ஸ் ஃபுல்லாக அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வந்து எனக்கு குக்கீஸ் வேணாம், எனக்கு ப்ரௌனி வேணாம்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஈவன் சாஸஸில் கூட நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணி உங்களுக்கு வேண்ட அந்த சாஸஸ் வந்து நீங்கள் போட்டு கஸ்டமைஸ் பண்ணிக்கலாங்க. அடுத்த காம்போனன்ட் நம்ம ப்ரௌனீஸ் தான் வச்சுருக்கோம். நல்ல ஒரு கிரிங்கிள் டாப்பான ஃபஜ்ஜியான சூப்பர்வான டார்க் சாக்லேட் ப்ரௌனீஸ் தான் நம்ம இந்த காம்போவில் ப்ரொவைட் பண்ணுறோம். நம்மக்கிட்ட நீங்கள் ஏற்கனவே ப்ரௌனீஸ் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ அதனால் இதுவும் நாங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் ப்ரௌனீஸை. இது நல்லா நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது எல்லாமே ஏன் நாங்கள் இந்த கொஞ்சம் மீடியமான சைஸாக கட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பாக்ஸஸ்குள்ளே ஃபிட் ஆகணும், அது நல்லா அழகாக தெரியணும் அப்படின்றதுக்காக தான் பண்ணுறோம். மற்றபடி வந்து இது உங்களுக்கு குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி சூப்பராக இருக்கும். இதெல்லாம் பாருங்கள் இந்த அளவுக்கு சூப்பராக பேக் ஆகியிருக்கு. அந்த ஹைட் பாருங்கள், அந்த கிரிங்கிள் டாப் எல்லாமே பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணிவிட்டு ஒரு சைடில் நம்ம வச்சுக்கலாம். நல்லா கூல் டவுன் ஆகி இதாகட்டும். இப்போ நம்ம எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். நம்மளோட ஸ்பாஞ்ச் கேக், ப்ரௌனீஸ், குக்கீஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது. அடுத்து வந்து நம்மளோட சாஸஸ் தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ அதையும் நம்ம ரெடி பண்ணி சைடில் வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து சாஸ் நான் என்ன சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நான் வந்து டார்க் சாக்லேட் கனாஷ் தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள் எப்படி அதோட டெக்ஸ்சர் வந்து சில்கி அண்ட் ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்ட்டு. இதுக்கு வந்து நம்ம ஒரு குட்டி ஒரு 100 ml பாக்ஸில் ஃபுல்லாக நம்ம 100 ml
கெனாஷ் ப்ரொவைட் பண்ணுறோம். நமக்கு எல்லாமே சாஸஸ் எல்லாமே இண்டிவிஜுவலாக 100 ml 100 ml நாங்கள் ப்ரொவைட் பண்ண போகிறோம். அடுத்தது வந்து நம்ம சாக்லேட் சாஸ் தான் கொடுக்குறோம். இந்த சாஸ் வந்து பயங்கர திக் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கும் உங்களுக்கு. அடுத்தது கேரமல் சாஸ், அது நான் வீடியோ வந்து எடுக்கலை. ஸோ இதுதான் நம்மளோட பிளாட்டர் பாக்ஸ். இதில் வந்து நான் ஒரு 2 லேயர்ஸ் கிட்ட லைக் வந்து 2 இதுக்கிட்ட நான் வந்து பட்டர் பேப்பர் ப்ளேஸ் பண்ணி எடுத்திருக்கேன். நம்மளோட 3 சாஸஸும் நான் வந்து சைடில் வந்து பாக்ஸஸில் ப்ளேஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு காம்போனண்ட்டாக வந்து நான் ஸ்பாஞ்ச் கேக் தான் வைக்கிறேன். நம்ம பட்டர் பேப்பர் ப்ளேஸ் பண்ணுறதுக்கான ரீசன் வந்து எப்படியும் இந்த ஆயில் ஸ்டெயின்ஸ் வரும், அதனால அது இந்த பாக்ஸில் வந்து விழுந்து அது லுக்கை வந்து டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுனால நம்ம வந்து நிறைய பட்டர் பேப்பர்ஸ் நல்லா ஃபோல்ட் பண்ணி ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். அடுத்த காம்போனண்ட் வந்து நம்ம ப்ரௌனீஸ் தான் ப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ வந்து அந்த நம்மளோட ப்ரௌனி சைஸஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக இதில் ஃபிட் ஆச்சு. இதில் வந்து நாங்கள் 200லேருந்து 250 கிராம்ஸ் கிட்ட ப்ரௌனீஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸ்பாஞ்ச் கேக் வந்து 200 அண்ட் குக்கீஸ் வந்து நம்மளுக்கு 150 கிராம்ஸ் கிட்ட இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் வந்து நாங்கள் ஒரு காம்போவாக உங்களுக்கு கொடுக்குறோம். வேணுன்றவங்க கண்டிப்பாக சீக்கிரம் ஆர்டர் பண்ணுங்கள். ஏன்னா எங்ககிட்ட லிமிட்டடான பாக்ஸஸ் தான் இருக்குது. ஏன்னா இது வந்து சீஸ்னலாக தான் நாங்கள் இந்த இதை லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பர்மனெண்ட்டாக இருக்குமா அப்படின்றது இனிமே தான் வந்து எங்களுக்கு தெரியும். எந்த அளவுக்கு நீட் இருக்குது, எந்த அளவுக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னு பார்த்துட்டு. ஸோ நம்மளோட அந்த ஹோல்டர்ஸ் எல்லாத்துலேயும் வந்து நம்ம சாஸஸ் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். எனக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருந்துச்சு, எதுக்கு நேராக எது வைக்கிறது அந்த மாதிரி. அப்புறம் நான் வந்து ஒரு கன்க்ளூட் பண்ணி ஓகே, குக்கீஸ்க்கு நேராக சாக்லேட் சாஸ், அப்புறம் ப்ரௌனீஸ்க்கு நேராக வந்து நம்மளோட கேரமல் சாஸ், அப்புறம் ஸ்பாஞ்ச் கேக்குக்கு நேராக கெனாஷ் வச்சுக்கிட்டேன். இது நான் நல்லா ஃபினிஷ் பண்ணி க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ அந்த விண்டோ லுக்கோட சூப்பராக இருந்துச்சு அந்த பாக்ஸ் பார்க்குறதுக்கு. அண்ட் இதுக்கு மேலே வந்து நான் ஸ்பூன் வந்து ப்ளேஸ் பண்ணுறதுக்கு மறந்துட்டேன் அந்த உள்ளே. ஸோ அதுக்கு தனியாக ஹோல்டர்ஸ் மாதிரி இந்த பாக்ஸ்லேயே கொடுத்துருந்தாங்க. அதில் எனக்கு ப்ளேஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா எனக்கு அது கரெக்டாக போய் ஃபிட் ஆகலை. ஸோ அதனால் நான் கொஞ்சம் எனக்கு டைம் எடுத்தது. அதையும் நான் வந்து ஃபிட் பண்ணிட்டு நான் இதில் வந்து நார்மல் ஸ்பூன் வச்சு ஃபிட் பண்ணி பார்த்தேன். இதில் நல்லா போவெல்லாம் வச்சுட்டு சைடில் நம்மளோட ஸ்டிக்கரையும் வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. நான் உங்களுக்கு கொடுக்குறப்போ ஃபோக் ஸ்பூன் தான் கொடுத்துருப்போம். இதில் நீங்கள் பார்த்தா தெரியும். இந்த மாதிரி நான் வந்து ஒரு டே லைட்டில் வந்து ஷூட் பண்ணி பார்த்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த பாக்ஸ் வந்து ஒயிட் அப்படின்றதுனால ரொம்ப அப்பீலிங்காக எலிகண்ட்டாக இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும் இந்த ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ்க்கு. ஸோ நான் உங்களுக்கு வந்து ஒரு குக்கி எடுத்து டிப் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் எந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ நான் வந்து இன்றைக்கி ஒரு குக்கி அண்ட் சாக்லேட் சாஸில் டிப் பண்ணி காமிக்கிறேன். அந்த டெக்ஸ்சர் பாருங்கள், அந்த சாஸ் எல்லாம் நல்லா ஒரு திக்கான சாஸாக தான் இருக்குது. ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் லுக். இந்த பிளாட்டர் பாக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். தேங்க்யூ.